கலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 16. சீனத்து வணிகர். நன்றாக மழை பெய்து ஓய்ந்து 2 நாட்கள் தாமதமாயிருந்தமையால் அந்த வெயில் வேளையிலும் மாமல்லபுரம் குளுகுளுவென்றிருந்தது. தென்னை மரங்கள் அசைந்தாடி இனிய கீதம் எழுப்பின. ஆங்காங்கே தேங்கி நின்ற நீரில் பறவைகள் தங்கள் இறகுகளை நனைத்து உதறி சிலிர்த்து குதூகலமாக விளையாடின. பகீரதன் தவம் பாறை சிற்பத்திலே இயற்கையாக பிளந்திருந்த பகுதியின் வழியே பாறைகளிலேயே தேங்கி நின்ற நீர் அருவி போல் விழுந்தது. கங்கையே பூமிக்கு வருவது போல் இருந்தது. சீனத்து வணிகர்கள் அவற்றை கண்டு ரசித்து கழித்திருக்கும் போது அருகே இருந்த மண்டபத்தினின்று முதியவர் மெல்ல வந்தார். சீன யாத்ரீகர்களை பார்த்து மலர்ச்சியுடன் முகமன் கூறினார். தமிழ் தெரிந்திருந்த உயர்ந்த தோற்றமுடைய சீன யாத்ரீகர்கள் வாய் திறந்து தமிழில் பேசவும் முதியவருக்கு வியப்பு அதிகமாயிருந்தது. சீனத்து வணிகர்களை அழைத்துச் சென்று ஒவ்வொரு இடமாக காட்டி விளக்கினார். தமிழறிந்த சீன வணிகன் மிக அழகாக சீன மொழியில் மற்றவர்களுக்கு அதை விளக்கி கூறினார். உலகும் ஈரடியால் அளக்கும் பேருருவம் எடுத்த வாமனர் கதையையும், பூமியை பந்தாகச் சுருட்டி எடுத்தோடிய அரக்கனை ஒழிக்க வராக அவதாரம் எடுத்த கதையையும், பெண்மையின் வெற்றியை தெரிவிக்கும் மகிஷாசுர பத்தினி கதையையும் விளக்கும் சிற்ப அற்புதங்களை எல்லாம் முதியவர் கூறி கண்டு களிக்கச் செய்து வரும்போது பொழுது சாயத் தொடங்கியது. காஞ்சிக்கு செல்லும் படகுகள் புறப்பட ஆயத்தமாயின. ஐப்பசி மாதத்துக்கு சந்திரன் துல்லியமான வானத்திலே நீல வண்ண பின்னணியோடு வெண் சந்தன வண்ணத்திலே ஒளி வீசத் தொடங்கினான். துறையிலே கலகலப்பு குறைந்து விட்டது. கடல் மல்லையிலிருந்து செல்லும் கடைசி படகும் புறப்பட சிறிது நேரமே இருந்தது. சீனத்து வணிகர்கள் சிறந்த அனுபவம் பெற்ற நிறைந்த மனதுடன் படகில் ஏறினர். ஆனால் அவர்களுள் உயர்ந்த தோற்றமும் மற்றவர்களினின்று வேறுபட்டு தோன்றும் நிறமும் கொண்ட சீன வணிகன் மட்டும் படகில் ஏனோ ஏறவில்லை. அதை அறிந்தபோது மற்ற வணிகர்களும் படகில் இருந்து வணக்கம் தெரிவித்து விடைபெற்று கொண்டனர். சீனத்து முறையில் குனிந்து வணங்கிவிட்ட அந்த வணிகன் சிற்ப கோயில்கள் இருக்குமிடம் நோக்கி விரைந்து நடந்தான். நடக்க நடக்க மாளாது போல் தோன்றியது. அன்று முழுமையும் அடக்கி வைத்திருந்த வேகம் அப்போது அவன் உள்ளத்தே பொங்கிக் கொண்டு பீரிட்டது. கடலோசை தவிர வேறு ஒலி எழும்பா அந்த பூமியின் அமைதியிலே அந்த முதியவருடன் பேச வேண்டும் என்று அவன் துடித்தான். அவன் பிறந்தது எங்கேயோ அல்லது திரிந்தது எங்கேயோ. அவன் ஏன் மாமல்லபுரத்தின் மீது அவ்வளவு காதல் கொண்டான்? மீண்டும் ஏன் அவன் அந்த கல் யானையை பார்க்க ஆசை கொள்கிறான்? யாழி போன்ற ஒருவித மிருக முகமும் முதலை உடலும் கொண்ட உருவத்தை தன் நாட்டில் கண்டு கண்டு களைத்து போன அவனுக்கு மாமல்லபுரத்து சிற்ப தொகுதிகள் வியப்பை ஊட்டின. சாவகத்தீவிலும் புட்பகத்தீவிலும் அவன் கண்ட அற்புத சிற்பங்களுக்கு இணையாக அவை இருக்கின்றன என்பதை எண்ணும்போது அவ்விரு நாடுகளுக்கிடையே உள்ள தொடர்பை ஆராய்ந்தது அவனது மனம். அந்த முதியவருக்கு இருந்த கலை ஆர்வம் அவனை கவர்ந்தது. அவர் சொல் நயம் அவனை கவர்ந்தது. அவருடன் இன்னும் ஓரிரு நாட்கள் தங்கியிருந்து பல விஷயங்களை கண்டு கேட்டு மகிழ வேண்டும் போலிருந்தது. முதியவர் அப்போது கடற்கரை கோயில் அருகே அமர்ந்திருந்தார். அவர் மனம் ஏனோ குதூகலமாயிருந்தது. கோயிலில் அமர்ந்து அண்ணாந்து காணும்போது மேகங்கள் தடையேதுமின்றி தெளிவாக இருக்கும் நீல வானமாயிருக்கலாம். ஏன், அன்று முழுமையும் கலை நினைவாகவே சீன வணிகர்களுடன் கழித்த நல்ல பொழுதும் காரணமாக ஏன் இருக்கக்கூடாது? சீனத்து வணிகன் முதியவரை கண்டுபிடித்து விட்டான். அவன் மீண்டும் காண விரும்பிய கடற்கரை கோயில் அருகே அவர் அமர்ந்திருக்கிறார். அவரிடம் அக்கோயிலை பற்றி வினவுவோம். அக்கோயிலை சமைத்த அரசரை பற்றி வினவுவோம். அக்கோயிலின் புதுவித அமைப்பை குறித்து அறிய முயலுவோம் என்ற எண்ணத்தில் மணலில் கால் பதிய பதிய நடந்து மெல்ல அவரை அணுகினான். பாட்டா என்று மெல்ல அழைத்தான். முதியவர் திரும்பி பார்த்தார். பாட்டா பாட்டா என்று திரும்ப திரும்ப கூறி அவர் முணுமுணுத்தார். ஆம், நான் பாட்டன்தான், தாத்தாதான், முதுமையின் அரவணைப்பில் துயிலுபவன்தான். சீனத்து வணிகரே, வாரும். நான் உம்மை பற்றிதான் எண்ணிக்கொண்டிருந்தேன். பல 100 காத தொலைவில் இருக்கும் சீன நாட்டிலிருந்து வந்து தாங்கள் இவ்வளவு அழகாக தமிழ் பேசுவதை கேட்கும் போது என் உள்ளம் மகிழ்கிறது. தங்களுக்கு சிற்பங்களை காணும் ஆர்வம் இருப்பது போல் சோழ நாட்டில் ஒருவருக்காவது இருந்தால் கலைக்கூடங்களை அமைத்திருப்பார்களே. முதியவரின் பேச்சை மாற்ற எண்ணி, ஐயா, கலையார்வம் இல்லாமலா உங்கள் நாட்டில் பல கோயில்கள் எழும்புகின்றன என்று கூறினார் சீனத்து வணிகன். ஆமாம் ஆமாம்
இப்போதுதான் பல செங்கற் கோயில்கள் கற்றளிகளாக மாறி வருகின்றன. அது இருக்கட்டும், உங்களுடன் வந்த வணிகர்கள் எங்கே? நீங்கள் மட்டும் ஏன் தங்கிவிட்டீர்கள்? உங்கள் பொருட்களை வைத்து காப்பதற்கு ஏற்ற பாதுகாப்பான இடம் ஏதும் இல்லையே. காஞ்சியில் ஆதித்த கரிகாலன் இருந்தபோது இந்த மண்டலமே நடுநடுங்கும். இப்போதோ இந்த பகுதியில் வறுமை தாண்டவமாடுகிறது ஐயா. செல்வாக்கு மிகுந்த மாமல்லபுரத்தின் செல்வாக்கு குறைந்தது, ஆனால் சிற்பச் செல்வம் குறையவில்லை. இந்த பகுதியின் அடர்ந்த குட்டை காடுகளை நோக்கி பலர் வருகிறார்கள். வண்டி வண்டியாக ஆயுதங்கள் வருகின்றன. அவை பற்றி உம்மிடம் எதற்கு கூற வேண்டும்? உங்களுடைய விலை உயர்ந்த பண்டங்களுடன் நீங்கள் இந்த வனாந்திர பகுதியில் தங்க முடியாதே என்று எச்சரிக்க விரும்பியே சொன்னேன். முதியவர் குரலில் பரிவு இருந்தது. சீனத்து வணிகன் சிரித்தான். ஐயா, நான் வாணிபம் செய்ய இங்கு வரவில்லை. இந்த புண்ணிய பூமிக்கு எங்கள் நாட்டினின்று இருபெரும் யாத்திரிகர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நாட்டினின்றும் பல கலை தூதர்கள் சீனத்திற்கு வந்திருக்கிறார்கள். எங்களுக்கும் உங்களுக்கும் பலவித ஒற்றுமை உண்டு. சோழ நாட்டு வேந்தரை காண நான் எங்கள் நாட்டினின்று புறப்பட்டேன். இப்போது சோழ நாட்டை ஆளும் அரசர் யார்? காஞ்சியில் இருக்கிறாரா, தஞ்சையில் இருக்கிறாரா என்று கேட்டான். முதியவர் சீனத்து வணிகரை உற்று நோக்கி, தூதுவரா நீங்கள்? சோழ நாட்டரசரை காண கடல் மல்லையில் ஏன் இறங்கினீர்கள்? என்னுடன் வந்தவர்கள் இங்கே இறங்க விரும்பினார்கள். எங்கள் நாட்டு புது மரக்கலம் இங்கு தங்கியது. அந்த கலத்தின் வடிவத்தை பார்த்தீர்களா? மலை மிதந்து வருவது போல் தோன்றும். ஓ, அப்படியா? எனக்கு ராஜ்ய விவகாரங்கள் தெரியாது. அந்த அரசியல் மனத்தை மறந்து பல ஆண்டுகளாகிவிட்டன. நான் இந்த கலை பூமியை தாண்டி வேறு எல்லையை மிதித்ததில்லை ஐயா. ஏன் என்று என்னை கேட்காதீர்கள். என்னை பாட்டா என்று அழைத்தீர்கள். நான் பாட்டனாக ஆகும் வயதுதான். எனக்கு மகனோ மகளோ பிறந்திருப்பார்கள். அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி இருப்பார்கள். அப்படி பிறந்தும் உயிருடன் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு இளையவராயிருக்கலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை. அவள் உயிருடன் இருப்பாள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் விரும்பி நேசித்த அவளை பிரியும் போது அவள் குழந்தையை தன் கருவில் வளர்த்து வந்தாள். அவளை ஏமாற்றி வந்து விட்டேன். அந்த துக்கம் தாழாது அவள் இறந்திருப்பாள். அவளுடன் அவள் வயிற்று சிசுவும் இறந்திருக்கலாம். இறந்ததனால் தானே ஐயா அவள் இங்கு வந்து என்னுடன் பேசுகிறாள். முழுமதி நிலவில் மாமல்லபுரத்து பாறையிலே வந்து கால் சலங்கை சலசலக்க ஆடுகிறாள். அவளை காணாது என்னால் இருக்க முடியாது. அதனால்தான் இங்கிருந்து எங்கும் போவதில்லை. என் வயது வளர வளர இங்குள்ள சிற்பங்களின் அழகும் குன்றி வருகின்றது. இங்குள்ள அடர்ந்த புதர்களிலே இப்போது எவரெவரோ சுற்றுகிறார்கள். வைக்கோல் போர்களிலே மறைக்கப்பட்டு வேலும் பாழும் வருகின்றன. சோழ நாட்டினர் இன்னும் சிறிது காலத்தில் இங்குள்ள மண்டபங்கள் முழுவதையும் போர்க்கலங்களால் நிரப்பி விடுவார்கள். ஏன் அப்படி செய்கிறார்கள் என எனக்கு தெரியாது. இங்குள்ள மண்டபங்கள் பாழ்படும் முன்னர், சிற்பபுரி போர்புரியாக மாறும் முன்னர் ஆண்டவன் என்னை அழைத்துக் கொள்ளக்கூடாதா? என்னை நம்பி எவரும் இல்லை. நானும் எவரையும் நம்பி இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஆசை எனக்கு உண்டு. என்னை நேசித்தவளின் அற்புத நடன தோற்றங்களை அழியாதிருக்க வடித்து வைக்க வேண்டும். எண்ண வீடத்தில் அழியாத காதல் மாளிகை ஏற்படுத்தியவளுக்கு ஓர் அழகிய கோபுரம் அமைக்க வேண்டும். இவை இரண்டையும் நான் எப்படி முடிப்பேன்? இதயத்திலே எப்போதும் எண்ணி எண்ணி உருவாவதைத் தவிர வேறு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் செய்த மகா பாவத்திற்கு பிராயச்சித்தம் என் வாழ்நாளில் செய்து விடுவேனோ? முதியவர் பேச்சை நிறுத்திவிட்டார். சீனத்து வணிகனுக்கும் உடனே சொல் நெஞ்சிலிருந்து பிறக்கவில்லை.